இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்குங்க. ஒரு சில மக்கள் கடவுள் இருக்காங்கன்னு சொல்லி ஆணித்தரமாக நம்புகிறாங்க. ஒரு சில மக்கள் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. எது எப்படியோ, ஆனால் பல மகான்களும் சித்தர்களும் முனிவர்களும் கடவுளை நேரில் பார்த்ததா சொல்லப்படுதுங்க. இப்போ மனிதர்களாகிய நம்ம எப்படி கடவுளை பார்க்கறதுனா, என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்ம சக மனிதராக பார்க்க முடியும். மனிதருக்குள்ளே தான் நமக்கு கடவுளை பார்க்க முடியும். அது எப்படி பார்க்க முடியும்னா, சக மனிதர் ஒரு மனிதருக்கு கருணை, அன்பு, உதவி இதெல்லாம் செய்கிறது மூலமாக கடவுளை அந்த மனிதர் ரூபத்திலே நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒரு குட்டி கதை மூலமாக ஒரு மனிதன் கடவுளை பார்க்கணுன்ட்டு ஆசைப்படுறான். ஆனால் கடவுளை கடைசியில் அவன் பார்த்தானா இல்லையா, கடைசியில் அந்த கடவுளை அந்த மனிதன் எந்த ரூபத்தில் பார்க்குறான், அதை பற்றின கதை தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில். நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு AK Talks. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராருங்க. ரொம்ப ஏழ்மையில் இருக்காரு. ஆனால் கடவுள் பக்தி அதிகம் இருக்குங்க. மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு வர்றாரு. எல்லாருக்கும் நன்மையை மட்டுமே செய்கிறாருங்க. இறைவன் மீத அதிக அளவு நம்பிக்கையும் வச்சிருக்காரு, பக்தியும் வச்சிருக்காரு. இப்படி அவரோட வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்குங்க. சதா இறைவனையே நினச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இறைவனை பார்க்கணும், இறைவன் எப்படி இருப்பாருன்னு அவருக்கு எண்ணங்கள் வருதுங்க. சரி, நம்ம இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் போகிறாரு. அப்புறம் தூங்குறப்ப நம்ம கடவுளை பார்க்கணும், கடவுள் மேலே இவ்வளோ பக்தி வச்சுருக்கோமே, நம்ம கடவுள் நம்ம காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்லாம் அவருக்கு எண்ணங்கள் வருதுங்க. இப்படியே விவசாயிக்கு நாட்கள் ஓடுதுங்க. ஒரு நாள் இரவு தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு அந்த விவசாயி தூங்க போகிறாருங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கடவுளை நினச்சிட்டே தூங்குறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வராருங்க. கனவுல கடவுள் சொல்கிறாரு, என்னை பார்க்கணுன்னு நீ ஆசைப்பட்டில, நாளைக்கு உன்னை தேடி நான் வரேன், உன் வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. சொன்னோன்னே இந்த விவசாயிக்கு கனவுலேயே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. திடீர்னு ஏஞ்சி உட்காந்துடுறாருங்க. கடவுள் நம்மளை பார்க்க நாளைக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்குதுங்க. தூக்கம் வரலன்னொன்னே பக்கத்தில் படுத்திருந்த தன்னோட மனைவியை எழுப்பி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறாருங்க. கடவுள் நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வராரு, கடவுளுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதனை தயார் பண்ணி வை அப்படின்னு சொல்லி மனைவிக்கு ஆர்டர் மாதிரி கொடுக்குறாருங்க. இவரும் நைட்டெல்லாம் தூங்கலை. கடவுளுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும், பணிவிடலாம் செய்யணும்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருக்காருங்க. அப்புறம் காலையில் விடியுதுங்க. காலையில் விடிஞ்ச கையோட கடவுளுக்கு என்னென்னலாம் தயார் பண்ணுமோ எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சிடுறாருங்க. கடவுளுக்கு பிடிச்ச அறுசுவை விருந்து, கடவுளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் தரையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு புதுசாக பெட்ஷீட்டு, இந்த மாதிரி பழம், காய்கறிகள், இந்த மாதிரி கடவுளுக்கு என்னென்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவரே லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சுருக்காருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு உண்டியலில் இந்த ஏழை விவசாயிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குங்க. உண்டியலில் பணம் சேர்க்குற பழக்கம் இருக்குங்க. உண்டியலையும் எடுத்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுருக்காருங்க. எல்லாத்தையுமே தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த விவசாயி கடவுளுக்காக காத்துக்கிட்டு இருக்காருங்க. காத்துக்கிட்டு இருக்கப்ப தூரத்தில் ஒரு உருவம் ஒன்று தெரியுதுங்க. கடவுள் தான் சொல்லி ஆவலோட போய் அந்த உருவத்தை கிட்ட போய் பார்க்குறாருங்க. கிட்ட போய் பார்க்குறப்ப ஆனால் அது கடவுள் கிடையாதுங்க. அது ஒரு பிச்சைக்காரராக இருக்காரு. ஒரு பிச்சைக்காரரான்னு சொல்லிட்டு இவர் இந்த விவசாயி கிட்ட அந்த பிச்சைக்காரரே பார்த்துட்டு நிற்கிறாருங்க. வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரரோ இந்த விவசாயி கிட்ட, நான் சாப்பாடு சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது, பசியால் எனக்கு உயிரே போகுது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு இந்த பிச்சைக்கார கேட்குறாருங்க. கொஞ்சம் பொறுங்க ஐயா, இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இந்த விவசாயி போகிறாருங்க. போயிட்டு இறைவனுக்காக சமைத்த உணவை எடுக்கிறாருங்க. மனைவி தடுக்கிறாங்க. இது இறைவனுக்குன்னு நம்ம சமைச்ச உணவு, இதை பிச்சைக்காரருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி மனைவி தடுக்கிறாங்க. விவசாயோ பரவாயில்ல, இறைவன் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அந்த உணவை எடுத்து பிச்சைக்காரருக்கு வயிறார சாப்பிட கொடுக்குறாருங்க. வயிறார பிச்சைக்காரர் சாப்பிட்ட முடிந்த பிறகு இந்த விவசாய வாழ்த்திட்டு போறாருங்க. நேரமும் அப்படியே போயிட்டே இருக்குங்க. என்னடா இறைவனை இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு அந்த விவசாயி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. மனதிற்குள்ள ஏன் நமக்கு கடவுள் காட்சி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மதியானம் ஆயிடுது. இந்த மதியான வேலையில் ஒரு விதவை பெண்ணும் அந்த விதவை பெண்ணோட மகளும் வீட்டுக்கு வராங்கங்க. அவர்களை வரவேற்ற விவசாயி நீங்கள் யாருன்னு கேள்வி கேட்குறாருங்க. அப்போதைக்கு தான் பக்கத்து ஊரை சேர்ந்ததாகவும் தன்னுடைய கணவன் ஒரு வாகன விபத்தில் இறந்து விட்டதாக அந்த பெண் விவசாயி கிட்ட சொல்கிறாங்கங்க. இதை கேட்ட விவசாயிக்கு
ஒன்றுமே புரியல. அந்த பெண் வந்து தனக்கு உதவி கேட்குறாங்க. அதாவது நான் பக்கத்து நகரத்துக்கு வந்து போகிறதா இருக்கேன், உங்களால் முடிஞ்ச சிறு உதவியாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு இருந்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து உதவி கேட்குறாங்கங்க. உடனே இதை கேட்ட மனம் முடிஞ்சு போகுதுங்க விவசாயிக்கு. கொஞ்சமும் யோசிக்காம தான் உண்டியலில் சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் எடுத்து அந்த பெண் கிட்ட விவசாயி கொடுக்குறாருங்க. இதை வாங்கின அந்த பெண் வந்து கண் கலங்கி நிற்கிறாங்கங்க. அந்த பெண் கிட்ட விவசாயி சொல்கிறாங்க, இனிமேலுக்கும் உனக்கு எந்த உதவிக்கு தேவைப்பட்டாலுமே நீ வந்து என்னை வந்து கேட்கலாம், நீயும் எனக்கு ஒரு பெண் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. சொன்னோடனே உனக்கு ஏதாவது வாழ்க்கையில் சிரமம்னு வந்துச்சுன்னா கூட என்னை நாடி நீ தாராளமாக வரலாம், உனக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலுமே நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாருங்க. அந்த பெண்ணும் மனமுருகி விவசாயிக்கிட்ட நன்றியை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கங்க. சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுதுங்க. இரவு வருதுங்க. அப்போதைக்கு இவர் மைண்டில் ஒன்று தான் ஓடுது, என்னடா இறைவனை இன்னுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மைண்டில் ஓடுதுங்க. அந்த இரவு நேரத்தில் குளிரில் நடுங்கியபடி ஒரு வயதான முதியவர் வந்து விவசாயியோட வீட்டுக்கு வராருங்க. முதியவரை வரவேற்ற அந்த விவசாயி வந்து அவர் குளிரில் நடுங்கிறத வந்து பார்க்குறாருங்க. பார்த்தோன்னே இவருக்கு மனசு கேட்கல, இறைவனுக்கே வாங்கி வச்ச அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த முதியவருக்கு கொடுக்குறாருங்க. சும்மா கொடுக்கலங்க, கொடுத்துட்டு உணவும் அவருக்கு வயிறார சாப்பாடும் போட்டு அந்த முதியவரை வழி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்படியே நடு இரவு ஆகுதுங்க. அப்போ இந்த விவசாயியோட மனசில் ஒன்று தான் ஓடுது, இனிமேலுக்கு கடவுள் எங்கே வர போகிறாரு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஆகுது நம்ம தூங்க போகலான்னு சொல்லிட்டு தூங்க போகிறாருங்க. தூங்க போனோடனே இவருடைய கனவுல வந்து கடவுள் வராருங்க. கடவுள் வந்தோடனே கடவுள் சொல்கிறாரு, ஏன் ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னு அந்த கடவுள் கேட்குறாருங்க. இந்த விவசாயி சொல்கிறாரு, நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்போதைக்கு நீ எனக்கு காய்ச்சி கொடுக்குறேன்னு சொன்ன, ஏன் நீ இன்னைக்கு வரலை அப்படின்னு அந்த விவசாயி வந்து கடவுளை பார்த்து கேட்குறாருங்க. கடவுள் சொல்கிறாரு, நான் வரவில்லையா, யார் சொன்னது, நான் தான் உன்னை பார்க்க 3 வாட்டி வந்தேன் இன்னைக்கு அப்படின்னு கடவுள் சொல்கிறாருங்க. விவசாயிக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னது 3 வாட்டி இன்னைக்கு என்ன நீங்கள் பார்க்க வந்தீங்களா, எனக்கு புரியல, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி கடவுளை கேட்குறாருங்க. பக்தா, இன்னைக்கு தான் நீ எனக்கு 3 முறை பணிவிடை செஞ்சியே அப்படின்னு சொல்கிறாருங்க. முதல் முறை பிக்ஷைக்காரனாகவும், 2வது முறை விதவை பெண்ணாகவும், 3வது முறை வயதான முதியவராகவும் வந்தேனே, நீ தான் எனக்கு பணிவிடை செஞ்சியே அப்படின்னு சொல்கிறாருங்க. இல்லைன்னு வந்தவங்க கிட்ட உன்னோட கருணையை கொண்டு அவங்களுக்கு உதவி செஞ்சியே, அதுதான் நான், அவங்களுக்கு உதவும் போதெல்லாம் உனக்குள்ளதான் நான் இருந்தேன், என்னை வெளியே தேடணும்னு அவசியம் இல்லை என்று இறைவன் சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே விவசாயியோட கண்ணுலேருந்து முத்து முத்தா கண்ணீர் வருதுங்க. இறைவனை முழுமையாக உணர்ந்த அந்த விவசாயி வந்து அன்னைக்கு நைட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்க போனாராங்க. யாரென்றே தெரியாத ஒருவருக்காக எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஓடி வந்து உதவுகின்ற ஒவ்வொருவருமே இறைவனுடைய இன்னொரு வடிவம் தாங்க. உதவும் போது நீங்களும் கடவுள் தான். இப்போ வந்து கடவுளை வந்து நம்ம எப்படி பார்க்க முடியும்னு இந்த கதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. மனிதர்களாகிய நம்ம வந்து கடவுளை எப்படி பார்ப்போம்னா, நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சோன்னா நம்ம வந்து கடவுளாகவே மற்றவங்களுக்கு தெரியுமோங்க. அதாவது மற்றவங்க மூலமாக நமக்கு ஏதாவது உதவி செய்யப்பட்டிருந்துச்சுன்னா, நம்ம உதவி பெறப்பட்டுச்சுன்னா அந்த நபர் வந்து நம்ம கடவுளாகவே நம்ம வந்து கருதணுங்க. இது வரைக்குமே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.